வணக்கம் நண்பர்களே, தமிழக அரசியல்ல முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போறோம். என்ன டாபிக் அப்படின்னா, டாஸ்மாக் கூடிய தலைமை அலுவலகத்தில் கடந்த 3 நாட்களாக இடி ரைடு விட்டாங்க பார்த்தீங்களா. இப்போ இடி அபிஷியல் என்ன தெரியுமா அறிவிச்சிருக்காங்க, 1000 கோடி ரூபாய்க்கு மேல முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இடி அறிவிச்சிருக்காங்க. அமலாக்கத்துறை சொல்லியிருக்காங்க. மேலும் பல்வேறு டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இந்த ரைடின் போது சீஸ் செய்யப்பட்டிருக்கு, பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கைப்பற்றி இருக்கோம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இதுதான் ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு. என்னது 1000 கோடி ரூபாயா அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள்லாம் வாயை புழக்கிறாங்க. அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா, இதுக்கு தான் கடந்த ஒரு மாசமா ஹிந்தியை திணிக்க பார்க்குறாங்க மத்திய அரசாங்கம், தமிழ் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிறீங்களா. டீலிமிட்டேஷன் குறித்து, தொகுதி மறுசீரமைப்பு குறித்து இல்லாத ஒரு விஷயத்தை ஊதி பெருசுப்படுத்துனீங்களே, அதெல்லாம் இதுக்கு தானா? இதெல்லாம் மறைக்கிறதுக்கு தானா? ரூபாய்க்கான லோகோவை ரூ அப்படின்னு சொல்லிட்டு மாற்றினீங்களே, அதெல்லாம் இதுக்கு தானா? இதெல்லாம் மூடி மறைக்கிறதுக்கு தானா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சரமாரியாக கேள்வி எழுப்பியிருக்காரு. இதில் பார் லைசன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, பார் லைசன்ஸை ஒதுக்குறதுல முறைகேடு நடந்திருக்கு. எப்படி? 20க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு மொட்டை முகவரி, ஜிஎஸ்டி கிடையாது, ஆதார் கார்டு, பேன் கார்டு எதுவுமே இல்லாமல் 20க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு ஒரு ஃபேக்கான முகவரியை வைத்து பார் லைசன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. பார் லைசன்ஸ் ஒதுக்குறதுல முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு தான் அமலாக்கத்துறை சொல்லியிருக்காங்க. புதிய தலைமுறை என்ன பண்ணிட்டாங்கன்னா, பார் லைசன்ஸ் ஒதுக்குனதுல தவறிழைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. அது என்ன பாஸ் தவறிழைப்பு, முறைகேடுன்னு போட மாட்டீங்களோ, தவறிழைப்பு அப்படின்னு தான் போடுவீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு புதிய தலைமுறையை டேக் பண்ணி பாஜக சரமாரியாக கேள்வி எழுப்புறாங்க. இதில் மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை ஒரு விஷயத்தை அறிவிச்சிருக்காரு. இதெல்லாம் மூடி மறைக்கிறதுக்காக தான் மொழியை வச்சு அரசியல் பண்ணிக்கிறதுக்கு திமுக. இப்போ தெரிஞ்சு போச்சு எதுக்காக இவ்வளவு 1.5 மாதம் கேம் ஆனீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. வர 17ஆம் தேதி திங்கட்கிழமை டாஸ்மாக் தலைமை அலுவலகம் இருக்குது பார்த்தீங்களா, அதை முற்றுகையிட போகிறோம், பொதுமக்கள், தமிழக மக்கள் எல்லாருமே கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அறிவிச்சிருக்காரு. டாஸ்மாக்குடைய தலைமை அலுவலகம் முற்றுகை போராட்டம் முடிந்த உடனேயே தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாஸ்மாக் கடைக்கு முன்பாகவும் முற்றுகை போராட்டம் நடக்கும். டாஸ்மாக்கை மூட வேண்டிய நேரம் வந்துருச்சு, மதுபான கடைகளை குறைக்க வேண்டிய மூட வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் அறிவிச்சிருக்காரு. இதில் பாஜகவை சேர்ந்த ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, 1000 கோடி அப்படிங்கிறத நம்ம சாமானிய பொதுமக்கள் சம்பாதிக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேல்குலேட் பண்ணியிருக்காரு, எத்தனை வருடங்கள் ஆகும் அப்படின்னு. இப்போ ஒரு விவசாயிக்கு மாதம் ஒரு சம்பளம் கிடைக்கும்ல, ஒரு வருஷத்துக்கு ஒரு விவசாயிக்கு ஆவரேஜாக எவ்வளோ வருமானம் வருது, அப்போ எத்தனை வருஷம் அவர் சம்பாதிச்சா, அவங்களுடைய குடும்பம் சம்பாதிச்சா 1000 கோடியை சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு கேல்குலேஷன் போட்டிருக்காரு. அது சமூக வலைதளத்தில் வைரலாக ஷேர் ஆகுது. ஒரு விவசாய குடும்பம் பார்த்தீங்கன்னா 1000 கோடி ரூபாயை இந்த டாஸ்மாக் மதுபான ஊழல் 1000 கோடி ரூபாய் கிட்ட நடந்திருக்கு அப்படின்னு தானே அமலாக்கத்துறை சொல்லியிருக்காங்க. இந்த 1000 கோடி ரூபாயை ஒரு விவசாய குடும்பம் சம்பாதிக்கணும் அப்படின்னா 50,000 வருஷம் ஆகுமா? எவ்வளோ வருஷம்? 50,000 வருஷம் ஆகுமா? இதே அரசு வேலையில் இருக்கிறவங்களுடைய ஆவரேஜ் சம்பளம் இருக்குல்ல, அதெல்லாம் கால்குலேட் பண்ணி அரசு வேலையில் இருக்கிறவங்களுடைய குடும்பம் இந்த 1000 கோடி ரூபாயை சம்பாதிக்கிறதுக்கு 14,285 வருடங்கள் ஆகும். ஒரு வருஷம் 2 வருஷம் இல்லை, 14,285 வருஷம். இதுவே ஒரு சிறு வியாபாரி அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு ஆவரேஜாக 5 லட்ச ரூபா அவர் சம்பாதிக்கிறாரு. வருஷத்துக்கு 5 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாருன்னு வச்சுக்குவோம். அப்போ இந்த 1000 கோடி ரூபாயை அவங்க சம்பாதிக்கிறதுக்கு 20,000 வருடங்கள் ஆகுமா? இதுவே ஒரு ஐடி ஃபேமிலி அப்படின்னா 5,000 வருடங்கள் ஆகுமா 1000 கோடி ரூபாயை சம்பாதிக்கிறதுக்கு. ஆனால் பொலிட்டீஷியன்ஸ் மட்டும்தான், அரசியல்வாதிகள் மட்டும்தான் இது மாதிரி அதில் முறைகேடு இதில் முறைகேடு அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை 1000 கோடி இத்தனை 1000 கோடி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக அடிச்சுட்டு போயிடுறாங்க. இதுக்கெல்லாம் ஸ்ட்ரிக்டான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் கருத்து தெரிவிக்க இதெல்லாம் பேசு பொருளாக மாறி இருக்கு. இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கனெக்ட்ல இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.